ஹாய். ஸோ ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட், இன்னொன்று விசரல் ஃபேட். சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு தோலுக்கு அடியில் இருக்கிற கொழுப்பு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜி சோர்ஸாக ஒர்க் பண்ணும். இப்போ எப்படி வந்து பேட்டரி வந்து நம்ம கரண்ட் இல்லாத டைம்ல சப்போர்ட் ஆகுது, அந்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்காத நேரத்தில் அந்த ஃபேட் வந்து நமக்கு எனர்ஜி சோர்ஸாக ஒர்க் பண்ணி நம்மளை வந்து டெய்லி ரொட்டீன் பண்ணுறதுக்கு சப்போர்ட். ஸோ விசரல் ஃபேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை சுற்றி படிஞ்சிருக்கிற கொழுப்பு பேர் தான் விசரல் ஃபேட். உள்ளுறுப்புகள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோல் பகுதியிலிருந்து இடுப்பு பகுதிக்குள்ளதான் வந்து ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உறுப்புகள் இருக்கு. ஸோ வந்து இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு பர்சனுக்கு 1-7 இருக்கணும். 7 இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு ஹார்ட் இந்த மாதிரி இருக்கும். அது அதிகமாக எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆள் வந்து ஒல்லியா இருப்பாங்க, அவங்களுடைய பிஎம்ஐ வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்டோமினல் ஒபிசிட்டி, அதாவது இந்த வயிற்று பகுதி இது வந்து தொப்பை மட்டும் அதிக பெருசா இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசரல் ஃபேட் அதிகமாகிறது தான் காரணம். ஸோ இந்த விசரல் ஃபேட்டை வந்து நீங்க குறைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுட்காலம் வந்து அதிகமாகிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த விசரல் ஃபேட்டை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்க இதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இருக்கிற பீப்புள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து பர்சனலா உங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நீங்க எப்படி ஹெல்த்தியா வந்து உங்களுடைய விசரல் ஃபேட்டை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ, பை பை.